நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறேன், முதல்ல என் புருஷனை காப்பாற்றுங்க, என்ன கொடுப்பேன்னு சொன்னாதான் நாங்கள் தண்ணியில் குதிப்போன்றான்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என் புருஷனுக்கு காட்டாததை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆன்றா. ஒரு சென்னை வாசி ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டில் ஒரு 5 நாள் அவன் தங்க வேண்டிய சூழ்நிலை ஊரில். ஆமாம், அது எல்லாருக்குமே அந்த முறை இருக்குது. 5 நாள் பெண் வீட்டில் தங்கணும். கல்யாணம் முடிஞ்சது, சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்டில் தான். ஐயோ, எனக்கு மூடே வராது. அப்போ அப்படி தங்கி இருந்துட்டு மறுநாள் அந்த பொண்ணு சொல்கிறா, வாங்க ஏரிக்கு போகலாம், போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிக்கின்னு குளிச்சுட்டு வரலான்ட்டு 2 பேரும் போகிறாங்க. புதுமண தம்பதி. இவங்க 2 பேருமே ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. பியூட்டிஃபுல். இவங்க போய்கின்னு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மரத்தாண்ட 4 பேர் சீட்டு ஆடிக்கின்னு இருக்கிறானுங்க. அவனுங்க பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், மச்சி மச்சி பிகர் சூப்பராகுதுடா டேய் ஆடுறான். இன்னொருத்தன் பார்த்துட்டு, டேய் இதை எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட்டுணுண்டா ஆன்றான். ரொம்ப தப்பு தப்பு. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், டேய் இன்னைக்கு ஜாலி ஜாலி தான்டா ஆன்றான். ஏண்டா அவன் புருஷங்கிறானே கூட, டேய் நம்ம ஜாலி பண்ணுறதுக்கு அவனை காலி பண்ணலான்டா. இது ரொம்ப தவறு. என்ன அப்படின்ட்டு இவனுங்க பிளான் போடுறானுங்க. பிளான் போட்டுக்கின்னு அவங்க ஏரி கரைக்கு போயிட்டாங்க. தண்ணிக்கு போன பிறகு அந்த பொம்பளை, அந்த பொண்ணு புடவையெல்லாம் அவுத்து தண்ணியில் நினைக்கிறா, பாவாடையும் ஜாக்கெட்டும் போட்டுனுக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், தண்ணியில் இறங்கிட்டான். இவன் சோப்பு போட்டு போட்டு குமிக்கி குமிக்கி கொடுக்குறான். அவன் தண்ணியில் அலசி அலசி புழிஞ்சி கரையில் போட்டுக்கின்னுக்கிறான். இத்தனை 4 பேரும் ஒரு மரத்தாண்ட நின்றுக்கின்னு வேடிக்கை பார்க்குறானுங்க. எப்படி கவரப் பண்ணுறது இவளை அப்படின்ட்டு இவனுங்க பிளான் போடுறானுங்க. அப்படி பிளான் போட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்துடுச்சு. அதிகமாக வந்தது அவங்க புருஷனை அடிச்சிக்கின்னு போகுது. அடிச்சிக்கின்னு போகும்போது அந்த பொண்ணு கேட்குறா, ஐயோ 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 என் புருஷனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறா. உடனே இந்த 4 பேரை ஓடி போய் என்னான்றாங்க, என் புருஷனை அடிச்சும் போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்றா. நாங்கள் உன் புருஷனை காப்பாற்றினா எங்களுக்கு என்ன கொடுப்பேன்ட்டு ஒருத்தன் கேட்குறான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறேன், முதல்ல என் புருஷனை காப்பாற்றுங்க ஆன்றா. என்ன கொடுப்பேன்னு சொன்னாதான் நாங்கள் தண்ணியில் குதிப்போன்றானுங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என் புருஷனுக்கு காட்டாததை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆன்றா. உடனே இவனுங்க, அப்படியா அப்படியா உண்மையில சத்தியமாக காட்டுறேன் ஆன்றா. அப்போ உடனே சத்தியமாக சொல்லிட்டாடா அன்ட்டு 4 பேரும் குதிக்கிறான். குதித்து நீந்திக்கின்னு போகிறான். போயிட்டு அவனை தூக்கி போட்டுன்னு வராங்க. தூக்கி போட்டுன்னு வந்து கரையில் போட்டானுங்க. கரையில் போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துட்டான். புருஷன் செத்துட்டான். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, உன் புருஷனை காப்பாற்றுன கொண்டாந்துட்டோம், அவர் உயிர் விட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு காட்டுறேன் நீ காட்டு ஆன்றான். அப்போது அந்த காலத்தில் பெண்கள் தன் கற்பை எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்கன்ற கதை இது. கத்தி இல்லை, சுத்தி இல்லை, கொம்பு இல்லை, வெறும் புத்தி வாய். இப்போ இருக்கிற பெண்கள் கற்பை சூறையாடிட்ட பிறகு தான் வீட்டுக்கே வந்து சொல்கிறாளுங்க. அப்போ அவள் எவ்வளோ ஒரு நேக்கா புருஷனுக்கு காட்டாததை காட்டுறேன்னு சொல்லி புருஷனையும் கரைக்கு கொண்டாந்து செத்துட்டான். அப்போ அவனுங்க காட்டுன்றானுங்க, காட்டாததை காட்டுறனையே காட்டு இப்போ ஆன்றானுங்க. இவனுங்களுக்கு ஒரே குஷி, என்ன காட்ட போகிறான்னு புரியுதா? அந்த குஷியில் இவனுங்க குதிக்கிறானுங்க தக்கடா முக்கடான்ட்டு. அவன் என்ன சொல்கிறா, நான் காட்டுறேன், ஆனால் 16 நாள் கழிச்சு என் புருஷனுக்கு காரியம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். உண்மையாக காட்டுவியா? 16 நாள் கழிஞ்சு பக்கா காட்டுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இவ போயிட்டா. இவனுங்க 16 நாளை எதிர்பார்த்துன்னுக்கிறானுங்க. 16ஆவது நாள்
சென்ட்டு கிண்ட்டு போட்டுக்கின்னு ஷேவிங் கீவிங் பண்ணிக்கின்னு சும்மா தடல் புடலாக இன்னைக்கு அவள் காட்டாததை காட்ட போகிறான், நம்ம பார்க்காததை பார்க்க போகிறோம் வந்துட்டு ஒரே ஜாலி. 16வது நாள் ஈம சடங்கெல்லாம் முடிச்சிட்டு அவள் ஒரு பெட்ஷீட்டை பொய்த்திக்கின்னு வரா இவனுங்க கிட்ட. ஏய் மச்சி சொன்ன மாதிரியே வராடா வராடா வந்துட்டு ஒரே குஷி. ஆய் மச்சி மாமா நான் பின்ன நீ பின்னன்றானுங்க. இல்லை ஒரே குஷியாகிறானுங்க. இவன் அங்கேருந்து வந்துட்டா, பக்கத்தில் வந்து நின்றுட்டா. என்னம்மா காட்டாததை காட்டுறனியே காட்டுன்னு நான் ஒருத்தன். இவன் போர்வையை அவுத்துட்டு காமிச்சா. வெள்ளை துணி, வெள்ளை ஜாக்கெட்டு, ட்ரெஸ்ஸு, தாலி கவுரு கிடையாது. புரியுதுங்களா? தாலி கவுரு கிடையாது. இவன் சுமங்கலி இல்லை, இப்போ அமங்கலி ஆகிட்டா. இப்போ செத்த புருஷன் இவன் அமங்கலி ஆனதை பார்க்க முடியாது. என் புருஷன் பார்க்காததை தானே காட்டுறேன்ன பாருங்க. சுத்தி உடனே இவனுங்க 4 பேரும் அவளை பார்த்ததை உணர்ச்சி வசப்பட்டவனுங்க உணர்ச்சியை இழந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்போ இவன் கேட்குறா, ஏன் அழுவுறீங்கன்னு. இல்லைம்மா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் புத்திசாலித்தனமாக தான் புருஷன் இருக்கும்போது தான் கற்பை காப்பாற்றிக்கினான்.